ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸில் கிளாஸ் 91 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் 90 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் போயிட்டுருக்கு. நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ தெளிவாக கவனிங்க. கீழ்கண்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. 1/81, 1/54, 1/36, 1/24. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அடுத்தடுத்த நம்பர் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சா போதும். 1/81 இன்ட்டு 3/2 பெருக்குனீங்கன்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/54 கிடைக்கும். ஸோ ஈவனா எல்லாத்தையுமே 3/2 பெருக்கி இருப்பாங்க. பாருங்க, 1/54 இன்ட்டு 3/2. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/36. 1/36 இன்ட்டு 3/2. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/24. ஸோ அடுத்து 1/24 இன்ட்டு 3/2 தான் போடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/16 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இது வந்து உங்களுக்கு ஜிபி டைப்ல கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ ஜிபியில் என்ன பண்ணுவோம், பொது விகிதத்தை நம்ம அப்படியே பெருக்கிட்டே போவோம் இல்லையா, அந்த மெத்தட்ல கூட வரும். இந்த இடத்துல விடுபட்ட எண் அப்படின்னு சொன்னதால நம்ம இதை வந்து ரீசனிங் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அதுல வந்து இத்தனாவது உறுப்பு காண்க, இல்ல அடுத்த உறுப்பு, அந்த மாதிரிதான் கேள்வி வரும். அடுத்து பாருங்க, 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 3லும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு. ஸோ 3 பகடை உருட்டுறாங்க அப்படின்னா 3லையுமே 1 1 1 கிடைக்கலாம், இல்லை 2 2 2 கிடைக்கலாம். சேம் நம்பர்ஸ் கிடைக்கணும். அடுத்து 3 3 3, 4 4 4, 5 5 5, அடுத்து கடைசி 6 6 6, அவ்வளோதான் கிடைக்கும். 6 வாய்ப்புகள், மொத்த 6 வாய்ப்புகள் இருக்கு. 3 பகடை இருக்கிறதால 6/3. ஸோ 216 டிவைடட் பைல 216 போடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/36. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1/36. ஸோ 3 பகடை உருட்டுறாங்க. அப்ப NF அப்படிங்கிறது 6/3, 216. ஓகேவா? அடுத்து கொடுக்கப்பட்ட பதில்களிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டறியும். பாருங்க, 1 2 3, 6 12 18. இதை நார்மலா பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 6ஆல பெருக்கி இருக்காங்க அப்படின்னு போடுவோமா. அப்போ 1 6 6, 3 6 18, அப்ப 2 6 12 அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ ஆனா ஆப்ஷன்ல 12 அப்படிங்கிறதே கிடையாது. அப்ப இது வேற மெத்தட்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பாருங்க, 6 18 இது ரெண்டுமே 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஆப்ஷன்லயும் 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சர். ஸோ இதுல ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 9 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நீங்க எடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நீங்க அதையும் எடுக்கலாம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங்ல கிடையாது. அடுத்து பாருங்க, மிஞ்சூர் என்பது 423658 எனவும் டேட் என்பது 1970 எனவும் குறியிடப்பட்டுள்ளது எனில் நடுரை. ஓகேவா? ஸோ அதாவது இங்க கொடுத்திருக்க லெட்டர் எல்லாமே இங்க இருக்கான்னு பாருங்க. N இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ N இருக்கு, அடுத்து A இருக்கு, D இருக்கு, அடுத்து U இருக்கு, R இருக்கு, A இருக்கு, அடுத்து I. இங்க இருக்க எல்லாமே அங்க இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு எது மேப்பிங் அப்படின்னு பாருங்க. 423658. அடுத்து டேட் 1970. ஸோ எனக்கு என்ன வேணும், நடுரை அப்படிங்கிறதுக்கு வேணும். பாருங்க, Nக்கு பதிலா 3, Aக்கு பதிலா 9, Dக்கு பதிலா 1, Uக்கு பதிலா 5, Rக்கு பதிலா 8, Aக்கு பதிலா 9, ஐக்கு பதிலா 2. ஸோ 3 9 1 5, 8 9 2, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ சப்போஸ் இங்க இருக்க லெட்டர் அங்க இல்லை அப்படின்னா அப்ப அதுக்கு இடையில என்ன ரிலேஷன் கொண்டு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, விடுபட்ட எண் காண்க. ஸோ இந்த இடத்துல முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நார்மலா இந்த மாதிரி கொடுத்தா விகித சமத்துல போடலாம். விகித சமத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கடைசி 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். ஸோ எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிவைடட் பைல வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டிவைடட் பைல வருதா, இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 7ஆல் அடிச்சிங்கன்னா இது 9 டைம், இது வந்து 5 டைம், 9ஆல் அடிச்சிங்கன்னா இது 5 டைம். அப்ப 5 25 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருந்ததுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் இது பாத்தீங்கன்னா அந்த மெத்தட்லயும் நீங்க எடுக்கலாம், இல்லைன்னா ரீசனிங்லயும் நீங்க எடுக்கலாம். ரீசனிங்ல எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விகிதம் கொடுத்துட்டாங்கன்னா இது எந்த ரிலேஷன்ல எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 7 5 35, 7 9 63. அப்போ ஒரு நம்பரை 5ஆல பெருக்கி இருக்காங்க, 9ஆல பெருக்கி இருக்காங்க. அப்ப 45 அப்படிங்கிறது இன்டு 9ன்னு போடும்போது எதை இந்த இடத்துல போடுவீங்க, 9 45
25ன்னு போடுவீங்க. அப்ப இந்த இடத்துல இதை 9ஆல பெருக்குறீங்கன்னா இந்த இடத்துல அதை 5ஆல தான் பெருக்கி இருக்கணும். ஸோ 5×25 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? இதை லாஜிக்கல் ரீசனிங்லயும் போடலாம், அந்த மாதிரியும் போடலாம். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி போடும்போது அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல வரல அப்படின்னா நீங்க லாஜிக்கல் ரீசனிங்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.